ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பீட்ரூட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுடுங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் ஜீரகம், 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட 3 பீட்ரூட்டை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.